பகையாளியுடைய சூரி வம்பு வழக்குகளை சிக்கல கோர்ட்டு வம்பு வழக்கு எல்லாமே வந்து அப்படி குத்தி தவிடுபடி ஆக்கிடுவான் அம்பாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ரொம்ப பேர் நிறைய வாட்டி கேட்ட வீடியோன்னு சொல்லணும். வாராகி அம்மன் கோயிலுக்கு இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அதுவும் மிக உயரமான வாராகி அம்மன் கோயிலுக்கு. தர்மபுரி மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோடைய சிறப்பம்சங்கள், விசேஷங்கள், வாராகி அம்மன் யார், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த வாராகி அம்மன் கோவில் தர்மபுரி மாவட்டம் முடக்கேரின்ற ஊரில் இருக்குங்க. ரொம்ப பிரபலமான கோயிலாக இந்த கோயில் இருக்குது. மலைகளுக்கு நடுவில் ரொம்ப ரம்மியமான இடத்துல இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி வாராகி அம்மன் யார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. வாராகி அம்மன் அம்மனுடைய ராஜராஜேஸ்வரியோடைய போர் தளபதியாக விளங்குறாங்க. சப்த கன்னிகளில் வாராகி அம்மன் இருக்காங்க. 5வது கன்னிகை வாராகி அம்மன். காட்டு பன்றி முகத்துடன் 8 கரங்களுடன் அம்மன் இருக்காங்க. பல ஆயுதங்கள் ஏந்தி இருக்காங்க. இவங்க கையில் ஏற்கலப்பை கூட இருக்குங்க. இந்த வாராகி அம்மனை வணங்குனா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க கையில் ஏற்கலப்பை இருக்கிறதுனால இவங்க விவசாயத்துக்கு உகந்த தெய்வமா இருக்காங்க. காட்டு பன்றி முகத்தோட இவங்க இருக்கிறதுனால காட்டு பன்றி பூமியில இருக்கிற கிழங்குகளை தோண்டி உட்கொள்ளும். அதனால பூமிக்கு அடியில விளையிற காய்கள் இந்த வாராகி அம்மனுக்கு உகந்த பொருட்களா இருக்குங்க. இவங்க விவசாயத்துக்கு உகந்த தெய்வமா இருக்கிறதுனால ராஜராஜ சோழர் காலத்தில் விவசாயம் செழிப்படையணும்னு இவங்கள வணங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனுக்கு இஷ்ட தெய்வமாக இந்த வாராகி அம்மன் விளங்கியிருக்காங்க. இவங்களுக்கு பெரிய கோயிலில் சன்னதியும் இருக்குது. ராஜராஜ சோழன் இந்த வாராகி அம்மனை வணங்கி தான் அவர் செய்கிற காரியங்களை தொடங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றிக்கு உகந்த தெய்வமாக இந்த வாராகி அம்மன் விளங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறாங்க. நம்ம எதிரிகளை அழிக்கிறாங்கன்னே சொல்லணும். இந்த மாதிரி பல பலன்கள் இந்த வாராகி அம்மனை வணங்கினா நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த வாராகி அம்மன் வழிபாடை பற்றி இந்த கோயிலை நிர்மாணித்தவர் நமக்கு பின்னாடி சொல்லுவார். அதை நீங்கள் கேளுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, வாராகி அம்மனை எங்கே போய் வழிபடுறது, வாராகி அம்மன் கோவில் எங்கே இருக்குது, வாராகி அம்மன் கோவில் எங்கே இருக்குன்னு. நான் நிறைய பேருக்கு சொல்கிற விஷயம், இந்த மாதிரி தனி கோயில்கள் வாராகி அம்மனுக்கு ஒரு சில கோயில்கள் தான் இருக்குது. நமக்கு வாராகி அம்மனை வழிபடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்த கன்னிகளில் ஒருவர் தான் இந்த வாராகி அம்மன். சப்த கன்னிகள் நிறைய சிவன் கோயில்களில் இருப்பாங்க. அந்த சிவன் கோயிலில் இருக்கிற சப்த கன்னிகளில் இந்த வாராகி அம்மனும் இருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் இந்த வாராகி அம்மனை வழிபடலாம். இந்த கோயிலில் வாராகி அம்மன் மட்டும் இல்லைங்க, இங்கே மா காளி அம்மனும் இருக்காங்க. பதினாறு அடியில் மிக பெரிய சிற்பமா 2 அம்மனும் இங்கே இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அஷ்ட வாராகி அம்மன் இருக்காங்க. அஷ்ட பைரவர்கள் இருக்காங்க.
அஷ்ட காளிகள் இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம இந்த கோயிலை நிர்மாணித்தவர்கிட்ட இருந்து இந்த வாராகி அம்மன் பற்றியான தகவல்களும் இந்த கோயில் பற்றியான தகவல்களும் வாராகி அம்மன் வழிபாட்டு முறைகளையும் தெரிஞ்சுக்கலாங்க. உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலபுரா நீர்மேலியன் அழகில் சோதிய நம்பரத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அரகர பார்வதபதி அரகர மகாதேவாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். எல்லாம் வல்ல ஆதிசக்தி உமையவளின் திருநாளாலே வராகிக்கும் மகாகாளிக்கும் அங்கே 5 ஆண்டு காலமாக தர்மபுரி அடுத்து மொடக்கேரி என்னும் கிராமத்திலே 5 ஆண்டு காலமாக வராகி அம்மனுக்கும் மகாகாளி அம்மனுக்கும் வந்து திருக்கோயில் திருப்பணி நடந்து முடிஞ்சு கும்பாபிஷேகம் ஆகி இப்போ 6 மாதம் ஆகுதுங்க. இதுக்கு வரக்கூடிய வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நெகக்கடை வீதி எஸ்சி ரோடு. எஸ்சி ரோடுன்னு கேட்டிங்கன்னா காந்தி சிலையிலேருந்து கிழக்கு ஒரு ரோடு பிரியும். அந்த கிழக்கு வர்ற ரோட்டில் வந்து கொல்லப்பட்டி அடுத்து மொடக்கேரி. எங்கள் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சிறப்பு வந்து காளி 16 அடி உயரம், மகாகாளி 16 அடி உயரமும் வாராகி 16 அடி உயரமும் இங்கே இருக்குது. அஷ்ட காளி இங்கே இருக்காங்க. 8 விதமான காளிக்கு தலைவி மகாகாளி, 9 நவகாளி. அஷ்ட பைரவருக்கு வந்து 8 விதமான பைரவரும் வந்து பின்புறத்தில் இருக்குது. காசி பைரவர்லேருந்து தும்மன பைரவர், மோகன பைரவர்லேருந்து ஆக்ரோஷன பைரவர், சொர்ண பைரவர்னு சொல்லக்கூடிய 8 விதமான பைரவரும் இங்கே இருக்காங்க. கிழக்கு சைடு அப்படியே நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 விதமான வாராகி இருக்காங்க. அந்த 8 விதமான வாராகிக்கும் கல்பீடத்தில் 16 அடி உயரத்தில் இருக்கிறது மகாவாராகி. இது 9வது நவவராகி நவகாளி இங்கே இருக்குது. பின்னால் அஷ்ட கால பைரவர் இருக்காங்க. இங்கே அமாவாசை, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, தேய்பிர அஷ்டமி, வளர்பிற அஷ்டமி, தேய்பிர பஞ்சமி, வளர்பிற பஞ்சமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாளில் இங்கே தினந்தோறும் வந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். தினந்தோறும் அபிஷேக அலங்காரம் இங்கே பூஜை நடந்துகிட்டே இருக்கும். தினந்தோறும் கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, திங்கள் இந்த மாதிரி நாளெல்லாம் வந்து அதிக விதமான கூட்டங்கள் வரும். இங்கே வந்து என்ன சிறப்புன்னா, தேங்காயில் வந்து தீபம் போடுறது, பூசணிக்காயில் தீபம் போடுறது. ஒரு பூசணிக்காய் வாங்கி 2ஆக கட் பண்ணி அதில் வந்து குடஞ்சி வேப்பெண்ணெய் வந்து காளிக்கும், இழப்ப எண்ணெய் வராகிக்கும் வந்து அதில் தீபம் போடுவாங்க. நான் வந்து வராகியை வந்து நான் வந்து 1980 நான் தீட்சை எடுத்தேன். என் குருநாதர் இடத்துல நான் 80 தீட்சை எடுத்தேன். இன்றைக்கி வராகின்னா யூடியூப்பில் அங்கேயும் இங்கேயும் பார்த்து மக்கள் எல்லாம் வந்து வராகி ரொம்ப பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி இதுன்றாங்க. நான் வந்து தீட்சை எடுத்ததே வந்து 80 43 வருஷம் ஆகுது நான் என் குருநாதர் இடத்துல தீட்சை. அப்படின்னா எங்கள் குருநாதர் எப்போ எடுத்துருப்பார் பாருங்கள். எதனா அவர் வந்து அவருக்கே 96 வயசு இருந்து வாழ்ந்தார். அவர் இதனும் போது அவர் ஒரு 40-50 வருஷம். அப்போ அவர் குருநாதர் எடுத்திருப்பார். அப்போ வராகி காளின்னா எவ்வளோ இந்த கலியுகத்துக்கே வந்து பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த தெய்வன்றது வந்து அப்போ அந்த காலத்துலேருந்தே தெரிஞ்சிருக்குது. இதை வந்து இந்த யூடியூப்பை வரதான் மக்கள் இடத்துல வந்து பிரபலமாகி இன்றைக்கி பெரிய யோகமாகுது. வெளிநாட்டில் இருந்தாலும் வராங்க, அமெரிக்கா, சிங்கப்பூரில் இருந்தெல்லாம் வராங்க. பெரிய அளவுக்கு இங்கே வந்து தினந்தோறும் பூஜைகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆமாங்க ஐயா. இதை வந்து 16 அடி உயரம் இதுன்னு, காளி 30 டன்னு, வராகி 30 டன்னு, 16 அடி உயரம் ஒரே ஒரு அமைப்பான இதுன்னு. அது தசமகா 10 கையோட வந்து இங்கே தான் இருக்குது அமர்ந்த கோலத்தில். வேறு எங்கேயும் அந்த அளவுக்கு எங்கேயுமே கிடையாது. இந்த 30 மாவட்டத்தில் எங்கேயும் இல்லை. அப்படி ஒரு அமைப்பான ஒரு இறையாற்றல். வரக்கூடிய பக்தர்கள் வந்து பெரிய மிராக்கள், எனக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னு அவங்களா சொல்கிறது தான், நான் சொல்கிறது இல்லை. இந்த 6 மாதத்தில் பெரிய பெரிய மிராக்கள் எல்லாம் இங்கே நடக்குது அம்பாளுடைய அருளால். என்ன அவளை வந்து சாட்சாத்து வணங்கிட்டோம்னா அவளுகின்றி ஒரு அணு அசையாது. காளி என்றவ வந்து பெரிய உலகத்திலே வந்து ஒரு 1000 மெகாவாட் எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறோமோ, கரண்ட்டெல்லாம் சேமித்து ஒரே இடத்துல வச்சு அங்கேருந்து லோடு கனெக்ஷன் பிரித்து கொடுக்குறோமோ, அந்த மாதிரி காளி என்றவ வந்து தசமகா வித்தில் 9 வித்தை அவள் கையிலே இருக்குது. காளி என்ற ஒரு மறுஸ்வரூபம் தான் வராகி, வராகி என்ற மறுஸ்வரூபம் தான் பிரித்திங்கரா. இவங்க அதர்வன வேதத்துக்கே தலைவி.
சொல்கிறதுக்குதா அதர்வண வேதம் 4 வேதத்தில் ருக்கு வேதம், சாமி வேதம், யசுர்வேதம், அதர்வண வேத தலைவி காளி என்றவ வராகி என்றவ வந்து பெரிய வந்து ஹைலைட்டு. உன்னுடைய உறவெல்லாம் கைவிட்டாலும் சரி, சொந்த பந்தம் உற்றார் உறவர் பந்துக்கள் எல்லாருமே கை விட்டாலும் காளி என்ற வந்து கையே விடமாட்டாதுன்ற அப்பா தாயேன்னு வந்தால் கருணையே வடிவானவள் அவர். சொல்கிறது புரியுதுங்களா? எதிராளி மந்திரம், பகையாளி மந்திரம், செய்வன கட்டு, சூனிய கட்டு, எதிரிகளால் விடப்பட்ட எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலுமே, செய்வன சூனியம் இருந்தாலுமே வராகியும் காளியும் வந்து இங்கே தீபம் ஏற்றி வழிபட்டங்கள்லாம் என்ன நான் சொல்கிறது, 9 வாரத்தில் கையில் பிடிச்ச மாதிரி எல்லா நோயும் எல்லா பிணியும் இங்கே நீங்குது. மக்கள் சொல்கிற ஒவ்வொரு மிராக்கள் தான் இங்கே நடக்கிற விஷயங்கள். இதுன்னு எல்லா விஷயங்கள்லாம் எல்லா நாள்லையும் இங்கே வந்துட்டே தான் இருக்காங்க. இதுக்கு வந்து என்னன்னா வராகி வந்து ஏற்கலப்பையோடு இருக்காங்க அம்மாவங்க. விவசாயிகளுக்கு வந்து பெரிய வந்து பொக்கிஷம். விவசாயிகளுக்கு மண்ணுக்கு பூமிக்கு அதிபதியை வந்து ஒரு கையில் கலப்பையும் ஒரு கையில் உலக்கையும் வச்சு எதிரி பகையாளியுடைய சூனி வம்பு வழக்குகளை சிக்கலை கோர்ட்டு வம்பு வழக்கு எல்லாமே வந்து அப்படி குத்தி தவிடுபடி ஆக்கிடுவான் அம்பாள். சாட்சாத்து வந்து அவங்க இடத்துல சரண்டர் ஆகிடணும். இதுதான் விஷயம். அம்மா தாயே எனக்கு என்னன்னு தெரியாது, நான் யாருக்குமே தீங்கு செய்யலை, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சரண்டர் ஆகி மன உருகி அவகிட்ட நம்ம கோரிக்கை வச்சோம்னா 9 வாரத்தில் அவள் வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுக்குறா. இது நான் கண்ட உண்மை. பூமி கீழே விளையிற பொருள் அத்தனையுமே வந்து வராகிக்கு உகந்தது. குச்சிவெளி கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, கரணக்கிழங்கு, இந்த மாதுளம்பழம், இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அம்பாளுக்கு வச்சு படைக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா வேலை இல்லாதவங்கெல்லாம் வந்து ஒரே வாரத்திலலாம் எனக்கு வந்து நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை அந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. அவங்களே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் சிறப்பாக நடக்குது. விவசாயம் செழிக்குது. நோய் நொடி இல்லாமல் விவசாயம் வந்து பயிரெல்லாம் வந்து நோய் நொடி இல்லாமல் வந்து வராகிக்கு வந்து அவங்க சங்கல்ப வச்சு வேண்டிட்டு போனாங்கன்னா பூமி சிறக்குது. விவசாயம் வந்து சிறப்பான முறையில் பெருகுதுன்ற மாதிரி விவசாயிகளே வந்த அவங்களுடைய வாயாலே அவங்களே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப சிறப்பு. கல்விக்கு என்ன நான் சொல்கிறது, கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தால் சேர்றாங்க. கோர்ட்டு வம்பு வழக்கு வேஜம் சிக்கல் பிரச்சனை எல்லாத்துக்குமே உகந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அம்பாள் கொடுக்குறா. எல்லா மக்களும் இன்புற்று வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், கல்வியும் செல்வமும் பெருகி ஆள்போல் தலை தலைத்து அருகது போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றும் முசியாது பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இங்கே வாராகி அம்மன், காளி அம்மன், அஷ்ட காளி அம்மன் இருக்காங்க, அஷ்ட பைரவர்கள் இருக்காங்க, அஷ்ட வாராகி அம்மன் இருக்காங்க. இவங்களை பற்றியான முழு விவரங்களும் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய லொக்கேஷன் லிங்க், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ நான் இங்கே இப்போ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.